ரீசென்ட் டேஸா நெறைய பேர் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறத நம்ம சோஷியல் மீடியால பார்க்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் ஹை ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறதுனால. எக்ஸாம்பிளுக்கு 2014ல ரிலையன்ஸ்ல ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, 200 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்ல ஒரு ரூ. 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு 50 ஷேர் கிடைச்சிருக்கும். இப்ப அதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,249 ஒரு ஷேருக்கு. இப்ப அந்த ரூ. 10,000 அப்படிங்கிறோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரூ. 62,000 கிட்ட போயிருக்கும். இதே அந்த ரூ. 10,000 பிட்காயின்ல போட்டிருந்தோம் அப்படின்னா 2014ல 45,590 அப்படிங்கிற அந்த பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, 83,65,454 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது 18,249% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இத பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தோணும், கிரிப்டோல பார்த்தீங்கன்னா இவ்ளோ ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிற மாரி. ஆனா இந்த 10 இயர்ஸ் கேப்ல பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸ்ல ஹை வாலடைல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், சைனாவோட கிரிப்டோ பேனா இருக்கட்டும், இல்ல நம்ம நாட்டுல கிரிப்டோ டாக்ஸ் போட்டதா இருக்கட்டும், அண்ட் நெறைய எக்ஸ்சேஞ்ச் இழுத்து மூடிட்டு போனதா இருக்கட்டும், இந்த மாரி நெறைய ப்ராப்ளம் நடந்துருச்சு. ஃபியூச்சர்ல இது இன்னுமே அதிகமா தான் நடக்கும். அதனால கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவைக்கு மேல யோசிச்சுக்கோங்க.